அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு டைமண்ட் இஷ்யூ 10 ரூபா தாள், ஒரு 5 தாள் போட்டிருக்கேன். டைமண்ட் இஷ்யூவில் பட்டாச்சாரிய கையெழுத்து போட்டாலும் இது ஃபஸ்ட்டு இஷ்யூ. A5ன்னு போட்டிருக்கு, அது வந்து ஃபஸ்ட் இஷ்யூ. இது வந்து மற்றதெல்லாம் செகண்ட் இஷ்யூ, தேர்ட் இஷ்யூ அந்த மாதிரி. இது வந்து யூஎன்சி கரன்சி. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஒயிட்டாக இல்லாமல், எக்ஸாம்பிள் ஒன்று காட்டட்டுமா? இந்த மாதிரி ஒரு ஒயிட்டு எல்கேசியாக போட்டிருக்கா. இது யூஎன்சி காந்தி போட்டது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இதில் இல்லை. ஆனால் இது இல்லை யூஎன்சி. இந்த பியூர் ஒயிட்டுக்கு பதிலாக 10ன்னு போட்டிருக்கா. இந்த 10 வந்து இங்கே டைமண்ட் இஷ்யூவாக இருக்கிறதுனால இதை சுற்றி உள்ள கலரு வேறு இருக்குது, இதில் சுற்றி உள்ள கலரு டிசைனாக ஒன்றா இருந்தாலும் கலர் வேறு இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுது உங்களுக்கு. எதை வச்சு சார் இதை யூஎன்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரே கெட்டில் உள்ள கரன்சி எல்லாம் G82, G82, G82 இதை வச்சு நீங்கள் கணிச்சு கொடுக்கணும் இது ஒரே கெட்டு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 90, 84, 22, 90, 84, 38, 90, 84, 39 இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து நம்பர் வருதா. அதனால் நீங்கள் யூஎன்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். இவனு புழக்கத்தில் உள்ள தாள் வந்து 2 தாள்கள் ஒரே ப்ரீஃபிக்ஸில் ஒரே சீரியல் நம்பரில் நமக்கு கிடைக்காது. இது எல்லாமே யூஎன்சி தாள். ஆனால் இப்போ நான் காமிச்சோம்ல, இந்த மாதிரி பியூர் ஒயிட்டாக இது வந்து தெரியாது. அதான் இதுக்கு பேர் டைமண்ட் இஷ்யூ. பட்டாச்சாரியா கையெழுத்து போட்டது 324, 435, 908, 43, 9, 439, 908, 438, 908, 422, 737332 ஃபஸ்ட் இஷ்யூ. அது மட்டும் A5. ஒரு 5 பேப்பர் மட்டும்தான். நீங்கள் 6வது பேப்பர் கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப டேமேஜான பேப்பரு 4-5 பேப்பர் இருக்குது டைமண்ட் இஷ்யூவில். இது வேண்டும் என்பவர்கள் வாங்கிக்கலான்ட்ட. இதில் யூஎன்சிங்கிறதுல சந்தேகம் கிடையாது, டைமண்ட் இஷ்யூ பட்டாச்சாரியாங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இது ஃபஸ்ட்டு இஷ்யூ, இதை அதுக்கு அடுத்து வந்த இஷ்யூ அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் கிடையாது. நிறம் வந்து அந்த மாதிரி பால் ஒயிட், அதாவது மில்க் ஒயிட்டில் இல்லாமல் கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஒரே கெட்டில் அப்படி இருந்து ரொம்ப நாள் ஆனதுனால. அந்த பெரிய ரூபா இருக்குல்ல, பெரிய ரூபானா உங்கள்கிட்ட எப்படி காமிக்கன்னு தெரியல. என்னோடய கலெக்ஷன் ஆல்பம் இதுதான் பெரிய ரூபாங்கிறது. இது வந்து அந்த ராமாராவ் போட்டது, ஃபஸ்ட்டு ராமாராவ் போட்டது, 2வது வந்து பட்டாச்சாரியா போட்டது, 3வது வந்து ஐயங்கார் போட்டது. ஒவ்வொரு கவர்னரையும் ஒன்று வச்சுருப்பேன். 4வதுலாம் சில இதை 1 2 3 தான் கொடுத்துருவேன். இதில் ஒரு ராமாராவ் போட்ட பெரிய 10 ரூபா, அதுக்கடுத்து ஐயங்கார் போட்ட ஒரு பெரிய 10 ரூபா இருக்கா. இந்த பெரிய நோட்டுக்கு அடுத்து கரன்சி சின்ன நோட் ஆகும் பொழுது வந்த முதல் இஷ்யூ வந்து அந்த பட்டாச்சாரிய டைமண்ட் இஷ்யூ. இந்த இருக்கா, கொஞ்சம் டேமேஜாக இருக்கா, அந்த வச்சுருக்கேன்னா ஒரு 100 ரூபா விட்ருக்கேன்னா இப்போவும் அது 100 ரூபா தான். இது மேலே கீழே வச்சுருந்ததெல்லாம் சோல்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இன்றைக்கி கேட்டேன், ஒரு 5 தாள் மட்டும் நண்பர் அனுப்பிச்சி விட்ருக்காரு. இது அகார்கர், அந்த காந்தி கோட்டையில் வந்து அகார்கர் யூஎன்சி கரன்சி. அதெல்லாம் அதுக்கடுத்து ஜெகநாதன், கேஆர் பூரி, அப்புறம் யார் நரசிம்மன், ஐஜே படேல், நிறையா இப்போ வந்து யூஸ்டு கண்டிஷன் வாங்குறதில்ல. மன்மோகன் சிங்லாம் ஒரு கெட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உடச்சி தருவேன், அதெல்லாம் ஒன்றும் வருத்தம் கிடையாது. இதுதான் அமித் தேவ் கோஷ், ஆர்என் மல்ஹோத்ரா,
இது ஆர்என் மல்ஹோத்ரா, இது ஆர்என் மல்ஹோத்ரா. ஏன் வரிசைக்காக வச்சுருக்கீங்க? வேறு வேறு ப்ரிஃபிக்ஸு வேறு வேறு இன்சர்ட் இருக்கும் அதில், அதனால் அப்படி வச்சுருக்கேன். இது சியா, இது எல்லா ஆர்என் மல்ஹோத்ராவிலேயே இது என்னென்னு பார்த்துருவோம். இது கியூவா, அதனால் ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸ் மாற்றி மாற்றி வச்சுருப்பேன் வரிசைக்கா. வெங்கடரமணன், அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக மயில் தாள் வந்துடும். இந்த ஜெகநாதன் வேறு, முதல்ல இருந்துச்சுல அந்த ஜெகநாதன் வேறு. கேஆர் பூரி எல்லாம் சோல்டு எல்லாம் நான் வந்திருக்கு. இப்போ நரசிம்மன், ஐஜி இப்படிலாம் வேறு ஃப்ரெஷ் நோட்டு வந்திருக்குது எல்லாமே. ஆர்என் மல்ஹோத்ரா ஒரு 3-4 விதமாக மயில் தாள் வந்து யூஎன்சியாக கொடுப்பேன். ஆர்என் மல்ஹோத்ரா, அதுக்கடுத்து வெங்கடரமணன், இதெல்லாம் எல்லாமே யூஎன்சி தான். ரங்கராஜன், உங்களுக்கு எந்த கவர்னர் ரொம்ப நீங்கள் அதை வாங்கிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி பதவி வந்து உங்களுக்கு டைமண்ட் இஷ்யூ 5 தாள். 5 தாளில் கூட ஒரு தாள் நான் இதில் நல்ல கதை எடுத்து வச்சுருவேன். எல்லாமே நல்ல தாள் தான். ஏதேனும் ஒரு தாளை கூட என்னுடைய கலெக்ஷனுக்கு வச்சு கொடுவேன். என்கிட்ட இருக்கிறது டேமேஜாக இருக்கிறதுனால இதிலேருந்து ஒரு தாள் எடுத்து அதில் வச்சுருவேன். வேணுங்க வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பர் என்கிட்ட வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இந்த நம்பர் கொடுங்க, அந்த நம்பர் கொடுங்க, அந்த நம்பர் கொடுங்க, அந்த நம்பர் கொடுங்க. இதில் ஒரு தாள் வந்து வெறும் 450 ரூபா. யூஎன்சியாக இருந்துமே உங்களுக்கு அந்த விலை தான், 450 ரூபா தான் ஒரு தாள். ஆனால் பக்கா கண்டிஷனான தாள் நல்லா சடன்னு இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் அப்படி சொன்ன மாதிரி அந்த மில்கிங் ஒயிட்டில் வந்து இது இருக்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பின்னால் லைனாக தெரிகிறது வந்து மடிப்புன்னு நினச்சிடாதீங்க, அது வந்து செக்யூரிட்டி கோடு. இந்த இருக்குது பார்த்துக்கோங்க. தாள் 100% ஃபுல் கண்டிஷனு, அதில் நோ டவுட்டு. வணக்கம், வாழ்த்துக்கள்.